ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஆர்பி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குலோப் ஜாமுன். குண்டு குண்டாக எந்த விரிசல் இல்லாமல் எப்படி அழகாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 175 கிராம் அளவுள்ள எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்துருக்கிறேன். இதுக்கு 800 கிராம் அளவுள்ள சுகர் தேவைப்படணும், இந்த பேக்கில் போட்டிருக்கு. ஆனால் நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். 2.5 கப் அளவுக்கு அளவில் வரும், அந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா அதிகப்படியாக ஜீரா இருந்ததுன்னா வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் நான் 500 ml சுகர் தான் எடுத்துருக்கிறேன். முதல்ல குலோப் ஜாமுன் மிக்ஸை கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இது கடலை மாவு போல் கொஞ்சம் சிறு சிறு கட்டிகளோடு இருக்கும். அதனால் இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மாவு பிசைகிறப்போ நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட தண்ணி அல்லது பால் இதில் எது விருப்பமோ அதை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து தான் அதை பிசைஞ்சிக்கிற போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல் பிசையணும். ஆனால் அதிக அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. ரொம்ப ஸ்மூத்தாக விரல் நுனிகளால் தான் பிசையணும். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு விரலை வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா விரல் நல்லா ஸ்மூத்தாக உள்ளே போயிட்டு வரணும். அந்த அளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் அப்ளை பண்ணி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அந்த ஊறுற கேப்பில் நம்ம ஜீரா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். நான் இப்போ அடி அகலமான ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ண வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் சுகர் 2.5 கப் அளவுக்கு எடுத்ததுனால அதே கப்பில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். சம அளவாக எடுத்துக்கோங்க, அப்போனா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுகரை சேர்த்துக்கிறேன். சுகரில் பாகுப்பதம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு கொதி வந்த பிறகு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம குலோப் ஜாமுக்கான உருண்டைகளை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கைகளில் லேசாக நெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். எடுத்து 2 உள்ளங்கைகளுக்கும் நடுவில் வச்சு ஸ்மூத்தாக உருட்டலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது. இதே போல் வலுவழுப்பாக எந்த விரிசலும் இல்லாமல் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ மீதமுள்ள மாவையும் ஒரே அளவுள்ள உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு. நான் இந்த சைஸில் உருட்டியிருக்கனால மொத்தம் எனக்கு 24 உருண்டைகள் கிடச்சதுக்கு. இதே போல் வலுவழுப்பாக உருட்டிக்கோங்க. எந்தவித கீறல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ஜீராவில் ஊற வைக்கும்போது விரிசல் இல்லாத குலோப் ஜாமுன் நமக்கு கிடைக்கும். சுகர் கரைஞ்சி 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டாச்சு. இப்போ ஒரு கரண்டியில் எடுத்து லேசாக தொட்டு பார்த்தோம்னா விரல்களில் பிசுபிசுப்பு தன்மை தெரியணும். இப்போ கம்பி பதம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை அடுப்பில் இருந்து இறக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் அதிகமான சூட்டில் இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அடுப்பும் அதே போல் மிதமான தீயில் தான் இருக்கணும். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். உருண்டைகளை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பொரிச்சு எடுக்கணும். அப்படின்னா தான் ஒன்று போல் வெந்து வரும். எண்ணெயில் போட்டுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். உடனே பரட்டி விடக்கூடாது. கொஞ்சம் வெந்தா பிறகு மறுபக்கம் பரட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றலைன்னா லேசாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்துடும். இப்போ எல்லா உருண்டைகளும் ஒன்று போல் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். உருண்டைகளில் எந்த வெடிப்பும் இல்லை, ஒன்று போல் வெந்திருக்கு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதே போல் மீதமுள்ள உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஜீராவில் ஊற வச்சுக்கலாம். சுகர் சிரப் ஓரளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். ரொம்ப ஆறி இருந்ததுன்னா லேசாக சூடு பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உருண்டைகள் ஜீராவை நல்லா அப்சர்வ் பண்ணும். எல்லா உருண்டைகளையும் உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ ஒரு கரண்டி வச்சு லேசாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும். அப்படின்னா தான் குலோப் ஜாமுன் நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எந்தவித விரிசலும் இல்லாமல் குலோப் ஜாமுன் நல்லா ஊறி வந்திருக்குது. சுவையான குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி.